ஓகே, வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர். நம்ம சேனல் உங்களா இருப்பது உங்களினோட இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம தளபதி பற்றி ஒரு ஸ்பெஷலான அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 2026 வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாக போகுது. அதுக்கான விதை இப்போ நடக்க போகிறது தான் என்னென்னு நம்ம டீட்டெயிலாக ஒரு போய் பார்ப்போம். ஆக்சுவலாக அண்ணன் வரார் வழிவிடு அப்படின்னு தான் இப்போ போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026 அப்படி எலெக்ஷனில் வந்து இவர் வந்து பாலிடிக்ஸ் நிற்க போறாரு அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தீயா போயிட்டு இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே நிறைய ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கட்டும், நிறைய பேர் கான்ட்ரவர்ஷியல் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சாலும் இப்போது June 28 கம்மிங் 28 வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த 10th +2 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்கள ஊக்கத்தொகையெல்லாம் வழங்கி இந்த ஸ்டேஜில் வந்து கூப்பிட்டு இவர் வந்து சால்வை போட்டு பண்ணார் பார்த்தீங்களா, ஒரு மோட்டிவேஷன். லாஸ்ட் இயர் வந்து ஜூனில் நடந்தது. அப்போ வந்து இது வந்து பயங்கர பேசு பொருளாக இருந்தது. பட் அப்போ வந்து இவர் வந்து எலெக்ஷன் நிற்கிறேன்ற அனௌன்ஸ் பண்ணலை. அந்த டைம்லேயே அது அப்படி இருந்தது. பட் இப்போது நான் எலெக்ஷன் நிற்கிறோன்னு அனௌன்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டாக இந்த ஈவெண்ட்டை தான் வந்து தளபதி வந்து நடத்த போகிறாரு. அதுவும் மாணவர்களுக்காக. இது வந்து ஒரு நிறைய பேருக்கு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து ரெடி பண்ணுறோம். யார் அதிகமான ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்க எல்லாரையும் வந்து இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதில் 38 2ஆக பிரித்து 19 ஜூலை 28 ஒன்றும், அப்புறம் June 28 ஒன்றும், அப்புறம் July 3 இந்த 2 டேட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. திருவான்மியூரில் ஒரு வந்து தனியார் மண்டபத்தில் வந்து இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி பார்த்தீங்கன்னா செம்ம கிளியராக பிளான் பண்ணிட்டு இருக்காருங்க. வருங்கால சங்கதி மாணவர்கள் கையில் தான் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுலேருந்து அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் டு டவுன் டு எர்த் வந்து ஒரு விஷயம் பண்ணுறது சும்மா இல்லை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே இடத்துல நின்று ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 10th 12th ரிசல்ட் ஃபங்க்ஷன் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் நின்றுட்டு அவர் கையால் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் இந்த மாதிரி வந்து ஃப்ளட் இஷ்யூ வந்தது. அப்பயும் அவர் போயிட்டு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார். பட் இந்த ஹெல்ப் பண்ணுற ஒரு மோட்டிவ் இருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2026 வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியன் பாலிடிக்ஸில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழக வெற்றி கழகம், இந்த கழகம் வந்து February மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் இது வந்து நிறைய பேருக்கு வந்து இவரோட கூட்டணி அவரோட கூட்டணி அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா தளபதி பண்ணுற விஷயத்தை வந்து நோட் பண்ணும்போது இவர் வந்து எதுவுமே தெரியாமல் உள்ளே வரலை, எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே கற்றுக்கிட்டு தெரியலன்னா கூட கற்றுக்குப்பார் போலே தவிர பட் எதுவுமே தெரியல அப்படின்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு கிளியராக தளபதி வந்து அவரோட வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகம் இந்த பற்றி நீங்கள் நினைக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதேமாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களோட உங்களின் ஒரு எபிசோட் அண்ட் ஸ்டேஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.